குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம்: குடும்ப வாழ்க்கையில் தன் கடமைகளை சரியாக நிறைவேற்றுபவனே அனைத்து தரப்பினருக்கும் நல்லுணர்ச்சியுடன் வாழுபவனாக கருதப்படுகிறான். குறள் 42. துறந்தார்க்கும் துவ்வா தவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விளக்கம்: இல்வாழ்க்கை நடத்தும் மனிதன் துறவரம் மேற்கொண்டவர்க்கும் தவம் செய்யும் மக்களுக்கும் உதவியை அளிக்கக்கூடியவனாக இருப்பான். குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. விளக்கம்: விருந்தினரை அன்பாக வரவேற்பது அறநெறிகளுள் ஒன்று. அதேபோல 5 புலன்களையும் அடக்கி ஒழுக்கத்தை காக்க வேண்டும் என்பது உயர்ந்த அறமாகும். குறள் 44. பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். விளக்கம்: ஒருவர் தன் பழியை பார்த்து அஞ்சாமல் தன்னுடைய கெட்ட பழக்கங்களை உடைத்துவிட்டால் அவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்போதும் தடைகள் இருக்காது.